ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டைரக்டர் ஆனந்த் எல் ராய் டைரக்ஷனில் தனுஷ், கிருத்தி சனான், பிரகாஷ்ராஜ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற தெரே இஸ்க் மேன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் லே லடாக்கில் ஒரு ஃபைட்டர் ஜெட் வேகமாக போகுது. ஓட்டிகிட்டு போகிறது யாருன்னா ஹீரோ தனுஷ். எதிரி விமானம் ஒன்று நம்ம நாட்டு மேலே பறந்து போகுது. அதில் இருக்க எதிரி நாட்டு சோல்ஜர்ஸ் தரையிறங்க ரெடி ஆகுறாங்க. அதை ஹீரோ தனுஷ் தடுக்கிறாரு. விமானத்தில் இருந்து இறங்கி தன்னோட உயர் அதிகாரியை பார்க்க போகிறாரு. ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் சண்டை வர சூழல் இருக்குது. இதில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர் ஸ்பேஸில் போய் எப்படி வெப்பன் வச்சு மிரட்டலாம்? இதனால் சைனாக்கும் நமக்கும் வார் வர சூழலை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்கன்னு திட்டுறாரு உயரதிகாரி. தனுஷ் அதுக்கு வாய்ஸ் வந்துச்சு, அது கன்ஃபார்ம் எதிரியோட பிளேன் தான்னு சொல்கிறாரு. எங்கேருந்து வாய்ஸ் வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு தனுஷ் என் மனசில் இருந்துன்னு சொல்கிறாரு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு என்கொயரி இருக்கும், அது வரைக்கும் தனுஷ் விமானத்தை எடுத்து பறக்க தடை போடுறாரு அந்த உயர் அதிகாரி. இதை கேட்ட கூட இருந்த இன்னொரு அதிகாரி, தனுஷ் தான் நம்மக்கிட்ட இருக்க பெஸ்ட்டு ஒன் சார், இது அவருக்கு டெம்பர் சம்மந்தப்பட்ட ஒன்று தான், ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா சரியாகிடுவார்னு சொல்ல கவுன்சிலிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. கிருத்தி சனானை ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக காட்டுறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ட்ரிங்க் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஃபோனில் அவங்கக்கிட்ட நீ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோமான்னு சொல்கிறாங்க. கிருத்தி சனானுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஃபைல் கொண்டு வராங்க. இவருக்கு உங்கள் கவுன்சிலிங் தேவைன்னு சொல்கிறாங்க. தனுஷ் ஃபோட்டோவை ஃபைலில் பார்த்ததும் சாக்கில் கீழே போடுறாங்க ஃபைலை. உடனே கிருத்தி சனான் லே லடாக் கிளம்புறாங்க. ஹீரோயினை தனுஷ் நேரில் பார்த்ததும் எமோஷன் ஆகுறாரு. தனுஷ் ஓடுறாரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடின்னு. அதில் தனுஷ் ஒருத்தரை விரட்டி அடிச்சுட்டு இருக்காரு. ஒரு யூனிவர்சிட்டியில் ஹீரோயின் வயலன்ஸுங்க ஒரு எமோஷனை மாடர்ன் சைக்காலஜியால் ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும்னு தன்னோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2200 பக்கத்துக்கு தன்னோட ப்ராஜெக்டை ரிப்போர்ட்டாகவும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்த தனுஷ் அங்கே ஒளிஞ்சிருந்தவனை அடித்து இழுத்துட்டு போகிறாரு. அங்கே இருந்த ப்ரொஃபஸர் ஒரு 2200 பக்கத்தில் இருக்கிற ப்ராஜெக்டை வச்சு இவனை மாதிரி ஆளெல்லாம் திருத்த முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் கண்டிப்பாக திருத்த முடியும் சார்னு சொல்கிறாங்க. அவர் எனக்கு சாலிட் ப்ரூஃப் கிடைச்சா மட்டும்தான் உன் ப்ராஜெக்டை நான் அப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் ஆனால் தான் டாக்டரேட் வாங்க முடியும் ஹீரோயினால். ஸோ கிருத்தி சனான் தனுஷ் கோவத்தை குறைச்சி நல்லவனாக ஆக்கிட்டா நமக்கு சைக்காலஜியில் டாக்டரேட் கிடச்சிரும்னு தனுஷை அப்ரோச் பண்ணுறாங்க. தனுஷ் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும், அதுக்கு நீங்கள் என் பொண்டாட்டியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிருத்தி சனான் நீ என்னை எப்படி வேணாலும் பார்த்துக்கோ, ஆனால் நான் உன்னை ஒரு ப்ராஜெக்டாக மட்டும்தான் பார்ப்பேன், உன் மேலே 1% கூட லவ் வராதுன்னு சொல்கிறாங்க. நாள் ஆக ஆக இவன் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறான், இவனுக்கு நம்ம புத்திமதி சொன்னால் சரிபடாதுன்னு அவங்க அப்பா வச்சு புத்திமதி சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஸோ நீ வருமானத்துக்கு என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்டு தனுஷை அசிங்கப்படுத்துகிறான். நான் எனக்கு ஈக்குவலாக இருக்கவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. ஸோ தனுஷும் ஐஏஎஸ் படிக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. தனுஷ் ஹீரோயின் கிட்ட ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிவிட்டு தான் உனக்கு நான் கால் பண்ணுவேன், கால் பண்ணுறப்போ நீ ஃபோன் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. யூபிஎஸ்சினா என்னன்னே தெரியாத நம்ம தனுஷ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணி 3வது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடுறாரு. எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு ஹீரோயினை பார்க்க வராரு தனுஷ். அங்கே பார்த்தா ஹீரோயின் அவங்க ஃபினான்ஸேவை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனுஷ் கிருத்தி சனானுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃபோனை எடுக்காமல் போய் யூபிஎஸ்சி ரிசல்ட்டை போய் பார்க்குறாங்க. அதில் தனுஷ் பேரும் இருக்குது. தனுஷ் இந்த கோவத்தில் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல பெட்ரோல் கொண்டு வீசுகிறாரு. கிருத்தி சனான் யூபிஎஸ்சியில் நீ ஃபெயில் ஆகி ஒன்று என்னை மறப்ப, இல்லைனா பாஸ் ஆகி நல்ல நிலைமையில் வந்தால் நீ என்னை புரிஞ்சுப்பன்னு நினச்சி தான் அப்பாவை வச்சு இப்படி சொல்ல சொன்னேன், உன் மேலே எனக்கு 1% கூட லவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. போலீஸ் தனுஷை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. பிரகாஷ்ராஜ் கிருத்தி சனான் வீட்டுக்கு போய் அங்கே இருந்தவங்க எல்லார் கால்லையும் விழுந்து தனுஷை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தனுஷும் பிரகாஷ்ராஜும் பைக்கில் பேசிக்கிட்டே போகும்போது ஆக்சிடெண்ட்டில் பிரகாஷ்ராஜ் இறந்துருவார். கிருத்தி சனானும் அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு கிருத்தி சனான் தனுஷை நினச்சி குடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. கிளைமேக்ஸை எப்படி முடிக்கன்னு தெரியாமல் டைரக்டர் முடித்த மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் தனுஷ்க்கு கவுன்சிலிங் தேவையில்லை, கிருத்தி சனானுக்கு தான் கவுன்சிலிங் தேவைங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாலும் திரைக்கதையை கொஞ்சம் சொதப்பலாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் பண்ணுற நிறைய சீனில் ரஜினியோட சாயல் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்கன்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சதால் டைரக்டர் படத்தில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரையுமே சாகடித்ததோட படம் பார்த்தவங்களோட நேரத்தையும் சாகடிச்சிருக்காரு.